நல்லோர் நட்பு எப்படி இருக்கும்? தீயவர்கள் தீமை புரியினும் நல்லோர்கள் அவர்கள் மீது கோபம் கொள்வதில்லை. அறியாமையால் அவர்கள் இவ்வாறு செய்கின்றனர் என்று கருதி தீயோர்களின் அறியாமைக்கு பெரிதும் வருந்துவர். இவர்களின் தீயறிவு நீங்கி நல்லறிவு வரட்டும் என்று அவர் பொருட்டு இறைவனை வேண்டுவர். வாழையின் பூவும் பிஞ்சும் காயும் கனியும் இலையும் தண்டும் மட்டையும் எல்லாமே மக்களுக்கு பயன்படுகின்றன. எட்டி மரம் பழுத்தாலும் மக்களுக்கு பயன்படுவதில்லை. இதனை சிவப்பிரகாச அடிகளார் கூறுகின்றார். காயினும் ஆகும் கதலிதான் எட்டிப் பழத்தாயினும் ஆமோ அறை என்று கூறுவார். நல்ல நூல்களை படிக்க படிக்க கற்போருக்கு இன்பம் தரும். அதுபோல நல்ல குணமுடைய மக்கள் தம்முன் செய்த நட்பும் அவர்களுடைய பழகும் தோறும் இன்பம் தரும் என்பார் வள்ளுவப் பெருமான். நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்லோர் நட்பு நமக்கு நன்மை பயக்கும்.